பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த பல்கலைக்கழகத்தில் இதுவரை எந்த விதமான ஒழுங்கான பதிலும் சொல்லாத. இங்கே வந்து ஐடி கார்டு மேண்டேட்ரி தானே, ஐடி கார்டு இருக்கும்போது எப்படி வந்து ஐடி கார்டு இல்லாத ஒரு 2 அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே போகிறாங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ வேலை செய்ய வரவங்க யாரை கூட்டிகிட்டு வராங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த நிர்வாகம் என்ன லட்சணத்தில் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது கேள்வி தான். இது யூபியோ பீகாரோ இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். யூபி பீகாரில் நடக்கிறத மட்டும் கேவலமாக பேசுகிற, அதை மட்டும் கொச்சைப்படுத்தி பேசுகிற இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழக அரசியல் திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய அரசாங்கம் நிர்வகிக்கிற லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒருத்தர் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. யார் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சீங்கன்னு கேட்டால் அது பதில் சொல்ல முடியல. என்ன சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அடையாளங்களை வெளியே சொல்வதற்கு தயங்குவதற்கு 1000 காரணங்கள் இருக்குது, சரியான காரணங்கள் தான். ஆனால் யார் வந்து பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுடைய அடையாளங்களை வெளியிடுவதற்கு இந்த காவல்துறைக்கு என்ன அவ்வளோ பெரிய அச்சம் கேட்குறேன். இந்த அண்ணா பல்கலைக்கழகம்ங்கிறது தமிழ்நாட்டில்னு சொல்கிறத விட இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மிக முக்கியமான ஒரு கேம்பஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் வெளியிலிருந்து வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இந்த சமூகத்தில் பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான். நாம் இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் கிட்டே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு கேட்டு கிடையாதுப்பா, இங்கே நிறைய கேட்ஸ் இருக்குது. இந்த எல்லா கேட்ஸ்லேயும் வந்து நான் என்ன கேட்டேன்னா, இங்கே வந்து ஐடி கார்டு மேண்டேட்ரி தானே, ஐடி கார்டு இருக்கும்போது எப்படி வந்து ஐடி கார்டு இல்லாத ஒரு 2 அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே போகிறாங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ வேலை செய்ய வரவங்க யாரை கூட்டிகிட்டு வராங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த நிர்வாகம் என்ன லட்சணத்தில் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது கேள்வி தான். இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த பல்கலைக்கழகத்தில் இதுவரை எந்த விதமான ஒழுங்கான பதிலும் சொல்லாத ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடையாளம் தெரியாத 2 நபர்கள். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒருத்தர் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. யார் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சீங்கன்னு கேட்டால் அது பதில் சொல்ல முடியல. என்ன சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அடையாளங்களை வெளியே சொல்வதற்கு தயங்குவதற்கு 1000 காரணங்கள் இருக்குது, சரியான காரணங்கள் தான். ஆனால் யார் வந்து பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுடைய அடையாளங்களை வெளியிடுவதற்கு இந்த காவல்துறைக்கு என்ன அவ்வளோ பெரிய அச்சம்னு கேட்குறேன். இந்த தமிழக அரசும் காவல்துறை இது வரைக்கும் ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதிலை தான் இங்கே வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒழுங்காகவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எத்தனையோ கல்லூரிகளில் இதே போன்று தொடர்ச்சியாக பெண்களினுடைய பாதுகாப்பு இல்லாத தன்மை வந்து வெளிப்பட்டுருக்கு. இது வரைக்கும் சரியான ஒரு ஐசிசி கமிட்டியை இது வரைக்கும் எந்த கல்லூரி வளாகங்கள்லையும் நிர்வகிக்கல அப்படிங்கிறது இருக்குது. பாதுகாப்பு கமிட்டிகளை உறுதிப்படுத்தணுங்கிறது மத்திய அரசினுடைய ரெகுலேஷன்ஸில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த ரெகுலேஷன்ஸை பின்பற்ற முடியாத அளவுக்கு அதுக்கு கூட ஒரு வக்கில்லாத ஒரு பல்கலைக்கழக வளாகங்களாக கல்லூரிகளாக இங்கே தமிழகத்துலேயும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இப்படி தான் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான். மாணவர்களிடம் வந்து நீங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற இந்த கல்லூரி நிர்வாகங்கள் அவங்களுடைய பணிகளை சரியாக செய்யாமல் அவங்களுடைய லட்சணமே இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக இருக்கும்போது அப்போ வந்து ஒரு கல்லூரி நிர்வாகம் எப்படி செயல்படுவோங்கிறது இது மூலிமா தெரிய வருது. சம்மந்தப்பட்ட மாணவிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி அந்த மாணவியினுடைய கல்வி பணிகளை வந்து மேற்கொண்டு தொடர்வதற்கு இதே போல் இனிவரும் காலங்களில் எந்த விதமான ஒரு மாணவிகளுக்கும் இதே போல் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உடனடியாக பல்கலைக்கழக வளாகங்கள்லேயும் கல்லூரி வளாகங்கள்லேயும் மாணவிகளுக்கான பாதுகாப்பு குழுக்களை அமைச்சு அதை நிர்வாகம் செஞ்சு அதே போல் மாணவர் பேரவை தேர்தல்களை நடத்தி மாணவர்களுக்கான சரியான ஒரு மாணவர் தலைவரை அவர்களே தேர்ந்தெடுக்கும் விதமாக உறுதிப்படுத்தி இதன் மூலியமாக மாணவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் அவங்களுக்கான ஒரு தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு சரியான விசாரணைகளை உறுதிப்படுத்துவதற்கு மாணவர்கள் மத்தியிலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது மாணவர் பேரவை தேர்தலை நடத்தணுங்கிறது ஒரு மிக முக்கியமான பதிவு. இதை வந்து கண்டிப்பாக தமிழக அரசும் மத்திய அரசும் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இதே போல் நடவடிக்கைகள் மேற்கொண்டு தொடர்ந்தால் இங்கே போராட்டம் நடத்திய எஸ்எஃப்ஐ சாதாரணமாக வேடிக்கை பார்த்து ஏதோ அவங்களுடைய அடையாளங்களை மட்டும் வெளிவிடுங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தாது. யார் துணை போகிறாங்களோ அது காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை தமிழக அரசாக இருக்கட்டும், இல்லை ஒன்றிய அரசாக கூட இருக்கட்டும், இது யூபியோ பீகாரோ இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். யூபி பீகாரில் நடக்கிறத மட்டும் கேவலமாக பேசுகிற, அதை மட்டும் கொச்சைப்படுத்தி பேசுகிற இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழக அரசியல் திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய அரசாங்கம் நிர்வகிக்கிற லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் ஆட்சி செய்கிற இதே தமிழக மண்ணிலையும் இதே போல் கேவலமான எத்தனையோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இதை உறுதிப்படுத்தி அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தன்மை காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு
சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோன்னு பேசினா போதாது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு துப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து அம்பலப்படுத்தணுங்கிறத எஸ்எஃப்ஐ ஈடுவா இந்த இடத்துல சொல்லிக்குது. இதை வந்து நம்ம சாதாரணமாக இந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைங்க இருக்குது, இதை பராமரிக்க முடியலங்கிறத சாதாரணமாக பார்க்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னென்னா, இது வரைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கான நிதியை இங்கும் மத்திய அரசாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும் சரியாக ஒதுக்காமல் இருக்கிறது தான். இதே தான் நம்ம மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம். மெட்ராஸ் பல்கலைக்கழகம் திவாலாக போகிற சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கான நிதிகளை வழங்க முடியாத அளவுக்கு ஒரு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டுருக்கான். இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்கிறதுனா 6% வந்து அதிகமாக 6% தான் நிதி, கல்விக்கான நிதியை ஒதுக்கணுங்கிறது தான் வந்து கோத்தா 3 கமிஷனுடைய மிகப்பெரிய டிமாண்டு. ஆனால் இது வரைக்கும் அந்த டிமாண்டை கூட உறுதிப்படுத்தாமல் வெறும் 1.5%, 2% கிட்ட கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறதனுடைய விளைவு தான் கல்லூரி வளாகங்களில் பணியாற்றலினுடைய குறைபாடு, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு தன்மையினுடைய குறைபாடு இருக்குது. இதையெல்லாம் உறுதிப்படுத்தணும்னா பல்கலைக்கழகங்களால் சரியான நிதியை வழங்கணும் அப்படிங்கிறது தான். இதன் மூலிமா என்ன தெரியுதுன்னா, மாணவர்களை கண்காணிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ இந்த ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும்போது மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறத நம்ம ரொம்ப ஒரு கேவலமான விஷயமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாட்டிலே வந்து முதன்மையான ஒரு பல்கலைக்கழகமாக வந்து அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்றது தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு முறையான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து முந்தா நேற்று வந்து வெளியிலேருந்து ஒரு 2 நபர்கள் வந்து உள்ளே வந்து நைட்டு வந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்றது தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி தான் வந்து விசாரணை கமிஷன் ஒன்று வந்து நடத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து முந்தா நேற்று நடந்த இஷ்யூக்கு இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி தான் வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து என்னென்னா அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அதுலேயும் அந்த அறிக்கையிலே வந்து முழுசாக வந்து எந்த டீட்டெயிலும் இல்லைன்றதான். இந்த மாதிரி நடந்திருக்கு, விசாரணை வந்து போலீஸார் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி இது வரைக்கும் வந்து அந்த 2 பேர் வெளியிலேருந்து உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண 2 குற்றவாளியோட ஐடென்டிட்டி வந்து இன்ன வரைக்கும் வந்து போலீஸார் வந்து வெளியிடலன்றது தான். ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, குற்றவாளி சம்மந்தப்பட்ட ஒரு நபரை வந்து கைது செஞ்சுட்டோம், 2 பேரில் ஒருத்தரை குற்றவாளியா அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் தான் குற்றவாளியா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா வந்து யார் வந்து அந்த 2 குற்றவாளின்னு சொல்லி அவங்கள ஐடென்டிட்டி வந்து இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் வந்து போலீஸார் வந்து கொடுக்கலன்றது தான். இப்போ வந்து எஃப்ஐஆர் காப்பி கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல இன்னும். இப்போ கேட்டிருக்கோம், எஃப்ஐஆர் காப்பி வந்து வாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இப்போ வரைக்கும் கரண்ட் சூழல். அதனால வந்து நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் போராட்டம் நடத்தியிருந்தோம். இப்போ தற்காலிகமாக இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் கைவிட்டிருக்கோம். ஏன்னா வந்து அவங்க எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து முறையாக வந்து பண்ணுவோம், நடக்கக்கூடிய விசாரணையை வந்து வெளித்தன்மையாக இருக்கும், எல்லாம் வந்து கிளியராக இருக்கும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா வந்து இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் மீண்டும் வந்து தொடருவோன்றது தான். ஆமாம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டின்னும் போது யூனிவர்சிட்டி கீழே வந்து நிறைய கேம்பஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும்போது எப்படி இருக்கணும்? இந்த யூனிவர்சிட்டியில் வந்து காலேஜ் கேம்பஸில் வந்து சரியாக முறை இல்லாத கேமராக்கள் இருக்குன்றாங்க. நைட் டைமில் வந்து எல்லா லைட்ஸும் வந்து இருக்காது, ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லி நிறைய புகார்கள் வருது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து வெளிநபர்கள் வந்து யார் வேணால் கேம்பஸ்குள்ளே உள்ளே வரலாம் அப்படின்றது வந்து இந்த இஷ்யூ மூலயமா நம்மளுக்கு தெரியுது. நாங்கள் வந்து வாட்ச்மேன்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஐடி கார்டு செக் பண்ணி தான் வந்து நாங்கள் அனுப்புவோம். ஆனால் வந்து உள்ளே வேலை செய்வாங்களே கேன்டீன் எல்லாம் வந்து அங்கே வேலை செய்வாங்களே எதனா கார்டன் க்ளீன் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களோட சொந்தக்காரங்க அப்படி சொல்லி எதனா பேசி வந்து வெளிநபர்கள் வந்து காலேஜ் கேட்லேருந்து வருவாங்க காலேஜுக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து தகவலும் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி வந்து ஒழுங்காக இல்லாமல் வெளியாட்கள்லாம் வந்து உள்ளே அனுப்புறதுனால தான் வந்து இந்த இஷ்யூவும் வந்து நேற்று நடந்த இஷ்யூவும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து வெளியிலேருந்து பிஜிஸ்லாம் வந்து எடுத்தால் பாதுகாப்பாக இருக்காது தான் வந்து உள்ள காலேஜில் இருக்க ஹாஸ்டல்ஸே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிலே வந்து நடக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னா வந்து இந்த மாதிரி ஒரு
ப்ரெஸ்டீஜியஸான யூனிவர்சிட்டிலே வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இதுக்கப்புறமும் நடக்காத வகையில் வந்து அந்த யூனிவர்சிட்டி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து இப்போ விசாரணை கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குற்றவாளிக்கு வந்து உரிய தண்டனையோட வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.